லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹாப்பியா? தேங்க்ஸ் பார்த்திபா. எதுக்குடா என் லைஃப்ல வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன் சந்தோஷத்துக்காகவா? தெரியலையே. ஆனா உங்க கூட இருக்கும்போது இதெல்லாம் செய்யும் போது தேங்க்ஸ் நீங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கண்ணு ரெண்டும் 1000 வார்த்தை சொல்லுது. அத பார்க்கும்போது இதுக்கு மேல என்னடா வேணும் பார்த்திபான்னு தோணுது. இன்னைக்கு என் பர்த்டேன்னு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல நீங்க மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ என் ஏஞ்சலா லைஃப் முழுக்க வருவீங்களான்னு உங்க கைய பிடிச்சு கேட்டேன். அப்பவே தெரியும். சரி, வேற என்னெல்லாம் தெரியும் என்ன பத்தி? சொல்லணுமா? சொல்லு. என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பாப்போம். பிறந்தநாள் கொண்டாடுறதுல ரஜினிக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா வீட்ல இருக்கிறவங்க விஷ் பண்ணணும்னு மனசுல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. இல்ல அது இருங்க இருங்க, நான் இன்னும் முடிக்கல. அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்குங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்காக தான். பரவாயில்லையே. அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு எங்கிட்டயும் ரஜினிக்கு இருக்குன்னு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியா? சார் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஆக்சுவலா காலையில நான் உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வேற பிளான் கூட இருந்துச்சு. ஆனா நான் விஷ் பண்ண போறேன்னு நீங்க செம்ம ஹாப்பியா எதிர்பார்த்தீங்க. அங்கதான் டக்குன்னு பிளானை மாத்திட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் உங்க முகத்துல அப்பப்பா இப்ப நினைச்சாலும் செம்ம ஃபீலா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினி என்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறத நான் பார்த்தேன். என்ன ஆனாலும் அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு தோணுச்சு. நாள் முழுக்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ்னு சொல்லி பிரசாதம் வாங்கி கொடுப்பியா நீ? ஐயோ, உங்க முகத்தை அப்ப பாத்துருக்கணுமே. நானும் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்க நான் பட்ட கஷ்டம். ஐயோ ஐயோ. எனக்கு ஏன் பிறந்த நாள் கொண்டாட பிடிக்காதுன்னு தெரியுமா பார்த்திபா? அந்த ஆள் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போனது இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள்ல தான். காலையில எந்திரிச்சு எல்லாரும் விஷ் பண்ணுவாங்கன்னு ஆசையா வந்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு வாழ்க்கையில எந்த ஆசையும் இருக்க போறதில்லன்னு ஆன நாள் தான் அது. பிறந்த நாள்னாலே அப்பா ஓடி போன நாள்னு தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா எப்பவும் போல எல்லாத்தையும் நீ மாத்திட்ட. இனிமே பிறந்த நாள்னா இதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இது எல்லாமே உன்னை விட்டு நான் விலகி போகணும்னு என் மனசு எந்த வேகத்துல நினைக்குதோ அதை விட 1000 மடங்கு அதிகமா உன்னை நெருங்கி வர வைக்கிறேன்.
ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல மாடியில இருந்தா உடம்புக்கு ஒத்துக்காது. வாங்க. என்ன இது? கால் ஃப்ரம் டேஞ்சர் ஜோன். என்ன ராதிகா, என்ன விஷயம்? எனக்கு கால் பண்ணிருக்க? ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்களா? ஹலோ, ஓவரா பேசாத. இப்ப எங்க இருக்க? நான் எங்க இருப்பேன்? வீட்ல தான். அதானே. உனக்கு என்ன வேலையா இல்ல வெட்டியா? எங்க வீட்டு திணைய அளக்குறது தானே உன் வேலை. நம்மளால அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. அதுல சரியா இருந்தா போதும் நான் நினைக்கிறேன். நான் என்ன பேசினாலும் உனக்கு கோவமே வராதுல்ல? ரஜினிக்கு பிடிச்ச யார் மேலயும் எனக்கு கோவமே வராது. ஆமா, என்ன பத்தி திடீர்னு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சரி, அதெல்லாம் விடு. எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. நான் உன்னை உடனே நேர்ல பார்க்கணும். ஓ, என்ன சரியா காது கேட்கல. நான் உன்னை இப்போ தனியா மீட் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்த பிளானா? நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இப்போதைக்கு எந்த பிளானும் பண்ற ஐடியால இல்ல. உனக்கு என் மேல கோவம் மட்டும் இல்ல, நம்பிக்கை கூட இப்போதைக்கு வராது. அப்போ வர முடியாதுன்னு சொல்றியா? யாரு சொன்னா? நான் வருவேன், கண்டிப்பா வருவேன். என்னமோ நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன. உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன். ஆனா என் மேல எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்கு. அதனால நான் நிச்சயமா வருவேன். ஆமா, எங்க வரணும், எப்ப வரணும்? இப்போதான் எங்க வீட்டுக்கு முன்னால பார்க்கிங் ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை வர சொல்றதுல எனக்கு பெருசா ஒன்னும் விருப்பம்லாம் கிடையாது. ஆனா சூழ்நிலை அப்படி. சரி, நேர்ல வந்து பாக்குறேன். அப்படி என்ன சூழ்நிலைன்னு. இப்பவும் இவ உண்மையை பேசலையே. பாத்துக்கலாம். இவ்ளோ பட்டதுக்கு அப்புறமும் வரேன்னு கிளம்பி வர்றல, தில்லுதான் அவனுக்கு. வா வா, உன் கதைக்கு நான் கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். என்ன ராதிகா, நல்லா இருக்கியா? நல்லாதான் இருப்ப. உனக்கு என்ன, மாத்தி மாத்தி ஒரே கவனிப்பு தானே. அதோட கொஞ்சம் பூஸ்னாப்ல இருக்க. இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு தேடி வருதுல்ல. உனக்கு மட்டும் என்ன, எவ்வளவுதான் நாங்க துரத்துனாலும் ரஜினி அக்கா ஸ்பெஷலா கூப்பிட்டுல சாப்பாடு போடுறா. நீ எப்படி இருக்கன்னு கண்ணாடியில போய் பாரு. ஷூர். ஆனா ரஜினி எனக்கு சாப்பாடு போடுறது காதல், லவ், பியார், பிரேமா, அது உண்மை. ஆனா நீ போய் என்ன செஞ்சாலும் ரஜினி நம்மள விட மாட்டான்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல. பாத்தியா, இப்பதானே பல லாங்குவேஜ்ல சொன்னேன். அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல, எக்ஸ்ட்ரீம் லவ். அவளை காப்பாத்திட்டேன்னு ஆணவத்துல பேசாத. எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? இந்த பார்த்திபன் இருக்கிற வரைக்கும். அவ்ளோ சீனெல்லாம் உனக்கு இல்ல. சீக்கிரமே அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருக்க வீடு கூட இல்லாம நடு தெருக்கு வரதான் போறா. வேணா ராதிகா, ரஜினிய பத்தி இந்த மாதிரி நினைப்பு உனக்கு வர்றது கூட பாவம். தேவையில்லாம பாவத்தை சேர்த்துக்காத. ஆரம்பிச்சிட்டியா உன் தத்துவத்தை? இது தத்துவம் இல்ல, மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், புரிஞ்சுக்கோ. நீங்க எல்லாரும் தப்பு செய்யறீங்க, ரஜினி ஏமாத்துறீங்கன்னு அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா உங்க மேல எல்லாம் அவங்க அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. அதை மிஸ் பண்ணிடாத.
உனக்கே தெரியாம எப்பவோ ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்க. அதான் இப்படி ஒரு அக்கா கிடைச்சிருக்கா உனக்கு. ஏய் போதும், அவ புராணத்தை இங்க பாடாத. உன்னை விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லவ மாதிரி நடிச்சு அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. 1 நம்பர் ஃப்ராட். ராதிகா, ஐயோ ராதிகா, என்னாச்சு? ஏய் ராதிகா, என்னாச்சு? ராதிகா, ஐயோ ராதிகா, என்னாச்சுமா? நல்லா போடு டிராமாவை. இந்த டிராமாக்கு தான் என்ன வர சொன்னியோ? ராதிகா, என்னாச்சுமா? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அம்மா பார்த்திமா, ராதிகாக்கு என்னாச்சு? என்ன பிளான் வச்சிருக்கா? அத்த முடியல, அத்த முடியல. வயித்தை புடிச்சிட்டே அழறாளே. என்னாச்சு பார்த்திமா இவளுக்கு? ஒரு கை பிடி, இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம். முடியல அத்த, வேண்டாம் அத்த. அவன்தான் என் வயித்துல மிதிச்சிட்டான். இல்ல, நான் மிதிக்கல. என்னமா சொல்ற? வயித்துல மிதிச்சிட்டானா? என்ன பார்த்தி வாயிட்டலாம்? புள்ளத்தாச்சி பொண்ணு தெரியாதா? இப்படி மிருகத்தனமா நடந்துட்டு இருக்கியே. அத முடியல. ஐயோ, ரஜினிக்கு ஏன் பணம் கொடுத்தேன்னு கேட்டு அம்மா. ஐயோ ரொம்ப வலிக்குது. முடியல. ஐயோ வலிக்குது. குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ராதிகா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இப்ப ஆம்புலன்ஸ் வந்துரும். பாவி, எல்லாம் ஒரு மனுஷனாடா. இப்படி மிருகத்தனமா நடந்திருக்க. இந்த பாவெல்லாம் சும்மா விடாது. இப்ப கூட இவ துடிக்கிறத பாத்துட்டு இப்படி கல்லு மாதிரி நிக்கிறியே. வெளியே போடா, வெளியே போடா. ராதிகா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பொறுமையா எந்திரிமா. எங்க ஏண்டா நிக்கிற? இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படிய மிதிச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போடா. எந்திரிமா, மெதுவா எந்திரி. பாத்து, பொறுமையா எந்திரிமா. பாத்துமா, மெதுவா எந்திரிமா. இப்ப ஆம்புலன்ஸ் வந்துருமா? வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஐயோ கடவுளே, முடியல. எந்திரிமா, அப்படியே பாத்து மெதுவா எந்திரி. பாத்துமா, பாத்து பாத்து. தாயே, கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம உன் நாடகத்தை முடிச்சிட்டு கிளம்பு. நீ நிஜமாவே கன்சீவ் ஆனா கூட இங்க வந்துடாத. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. ரொம்ப நல்லது. என் ஃப்ரெண்டு குடும்பத்துக்குன்னு வந்து சேர்ந்திருக்க பாரு. எங்க இருந்துதான் உன்னை கண்டுபிடிச்சாங்களோ. அத விலாவரியா இன்னொரு நாளைக்கு சொல்றேன். ஆளை விடுமா தாயே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எப்படா இடத்த காலி பண்ணுவேன்னு இருக்கேன். நீ போன பிறகு 10 நாள் மெடிக்கல் லீவ் போடணும். இருங்க இருங்க, என் ஃபேமிலி மொத்தமும் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா லீவ் போடுங்க. எடிசன் ஜென்டக்கோட ஃபியூச்சரே இந்த கான்ட்ராக்ட் தான். அதுக்குண்டான கான்ட்ராக்டும் எம்ஓயும் நம்ம சீக்கிரமாக சைன் பண்ணி ஆகணும். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் வர ஜெனரல் செக்ரட்டரி மீட்டிங்கில் நாம் அதை எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கம்மா. அரவிந்த், ராதிகாவை சுமதி ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்டா. இங்க ராதிகாக்கு
ரொம்ப பயமா இருக்கு அரவிந்த். நீங்க எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க? இல்லப்பா, எனக்கு உடனே சுமதி ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அரவிந்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. தைரியமா இருங்கம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். சாரி கைஸ், என்னால் இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு சின்ன எமர்ஜென்சி. சார், இன்னைக்கு இதை நம்ம சைன் பண்ணலன்னா இந்த ப்ராஜெக்டே கைவிட்டு போயிருமே சார். ஆமாம் சார், நீங்கள் தானே சொன்னீங்க இது முக்கியமான ப்ராஜெக்ட்னு. நான் தான் சொன்னேன், ஆனால் இதை விட முக்கியமான ப்ராஜெக்ட் எனக்கு வந்திருக்கு. ஐ ஹாவ் டு லீவ். நான் போயாகணும். நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் கொடுங்க. ஓகே சார். ஓகே. என்ன சம்பந்தியமா? இந்த பார்த்திபன் இப்படி பண்ணிட்டானே. ராதிகா ரொம்ப துடிச்சு போயிட்டா சம்பந்தி. என் குடும்பத்தோட முதல் வாரிசை இப்படி பண்ணி கலைச்சிட்டாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க சம்பந்தியமா? என் பொண்ணு ராதிகா. அரவிந்த், அரவிந்த், ராதிகா எல்லாமே போச்சுப்பா. எல்லாம் அந்த பார்த்திபனால வந்தது மாப்பிள்ள. இப்படி என் பொண்ணுக்கு வினையா வந்துட்டானே. பார்த்திபன் ராதிகா வடிச்சது நீங்க பாத்தீங்களா? இல்லப்பா, நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது ராதிகா வயித்த பிடிச்சுக்கிட்டே அப்படியே கத்திக்கிட்டே விழுந்தா. ஐயோ, அதுக்கப்புறம் நான் கிட்ட போய் என்னாச்சுன்னு பார்க்கும்போது பார்த்திபன் வயித்துலயே மிதிச்சுட்டான்னு சொல்லி அழுதாப்பா. அதுக்கப்புறம் நான் ஆம்புலன்ஸ் புக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இவ்ளோ நடந்தும் அவன் மட்டும் கல்லு மாதிரி நின்னுட்டே இருந்தான். அவனை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. நீங்க ரஜினிக்கு பணம் கொடுக்கலன்னு ராதிகாவை இப்படி மிதிச்சிட்டானே, அவனுக்கு என்ன ஆத்திரமோ? தாலி கட்டுறதுக்கு மட்டும் திருட்டுத்தனமா தெரிஞ்சதில்ல. பணத்தை அவனே கொடுக்க வேண்டியதானே மாப்பிள்ள? அவன் அதுக்கு தான் சண்டை போட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன தெரியும் மாப்பிள்ள? உங்க அம்மா சொன்னதுனாலதான் எனக்கு தெரியும். எங்க குடும்பத்தையே கெடுக்க வந்த கோடாரி மாப்பிள்ள அவன். ராதிகா எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. பார்த்திபன் நல்லா இருக்கணும்னு ரஜினி பரிகாரம் எல்லாம் செஞ்சாளே. முட்டி போட்டு 108 தடவை எல்லாம் சுத்தி வந்தா. ராதிகாவை இப்படி துடிக்க வச்சுட்டானே அந்த பார்த்திபன். ராதிகாவை பாத்தீங்களாமா? என்னால அவளை இப்படி பார்க்க முடியலப்பா. அவ துடிச்ச துடிப்பு இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்குதாரு. இருக்கிற மிச்ச மீதியும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிடணும் கடவுளே. அரவிந்த், இந்த பார்த்திபன் என்னையும் என் குழந்தையும் என்ன பண்ற? ஏடா இப்படி எல்லாம் பண்றாரு? என்ன சொல்லுங்க?